சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தான் த ஹண்ட் த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ். இந்த சீரியஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு 7 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் டூரேஷனுக்குள்ள ரன் ஆகுது. அண்ட் இந்த சீரியஸோட கதைக்களத்தை பொறுத்தளவுக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் சீரியஸை எடுத்திருக்கிறாங்க. ஸோ 1991 கரெக்டாக நம்ம ஃபார்மர் பிரசிடெண்டா பிரைம் மினிஸ்டராக இருந்தால் ராஜீவ் காந்தி வந்து எலெக்ஷனுக்கு இந்த கேம்பெயின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்திருக்காப்புல. அந்த டைமில் வந்து ஒரு சூசைட் பாமர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னால் பாம்பை வெடித்து அவரோட சேர்த்து இறந்து போகிறாங்க. ஸோ இதை பண்ணவங்க யார், எந்த குரூப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத விசாரிக்கிற விதமாக போலீஸ் தரப்புல இருந்து ஒரு தனி படம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து தீர விசாரிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படிங்கிறத இந்த சீரீஸில் நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த போலீஸ் தரப்புலேருந்து வரக்கூடிய டீம் வந்து அந்த விசாரிக்கக்கூடியது எல்லாமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன எவிடன்ஸை வச்சு இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த கும்பலாக ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. இதை தாண்டி கண்டிப்பாக இந்த சீரியஸோட அந்த கேஸ்டிங்ஸை அமைச்சு கொடுத்துருக்காரு பாருங்க டேரக்டர். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருப்பார் போல. சூப்பராக அடாப்டாக இருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தனால ஒரு நல்ல த்ரில்லருங்க. கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.